நேசராஸ் பிரதருடைய அன்பு சகோதரர் அவர்கள் நம் மத்தியில் வந்து ஜெபித்து கொடுப்பார்கள். அன்பு சகோதரர் சார்லஸ் ஐயா அவர்களை தேவன் பயன்படுத்தும்படியாக தேவனுடைய பரிசுத்த நாமத்தினாலே கூடி வந்திருக்கிறதான யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகரும் நம்முடைய மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே வாழ்த்துதலையும், நாங்கள் கூடி வருகிறதான மெய்யூர் கிறிஸ்துவின் சபையார் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். ஜெபிப்போம். உன்னதத்தில் வாசம் செய்கிறதான ஜீவனும் இரக்கமுள்ள எங்கள் அன்பின் நல்ல பரம பிதாவே, பிதாவே உம்மை அப்பா பிதாவே கூப்பிக்கூடிய புத்திர சிவிகாரத்தை அன்றாக இயேசு கிறிஸ்துவின் கொடுத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். 2025 ஆண்டிலே இந்த 17ஆம் செமினார் பிதாவே இந்த வேநீர்கால முகாமை காண செய்தான ஸ்லாக்கியத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, இந்த தமிழகம் முழுவதும் இருக்கிறதான ஒவ்வொரு உம்முடைய சபையார் யாவரையும் இந்த ஊட்டி பகுதியிலே உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியான ஸ்லாக்கியத்திற்காக எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து வந்த தெய்வக்காக உங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, இந்த நாளிலே இரண்டாவதாக உம்முடைய வார்த்தையில் பேசியிருக்கதான அன்பு சகோதரர் கழடை மற்றும் வெங்கல் பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதான அன்பு சகோதரர் சார்லஸ் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர் செய்கிறதான ஊழியங்களையும் அவர் பேசுகிறதான வார்த்தையும் பிதாவே நீர் அவரோடு இருந்து பேசுவோம். அதை நாங்கள் ஒவ்வொருவரும் கேட்டு மனதிலே பதிவித்து பிதாவே நாங்கள் கூடியதான சபைகளுக்கும் அந்த வார்த்தைகளை கொண்டு வந்து சேர்க்க நிற்கிறவை பாராட்டும். இது ஆசீர்வதியும் துவக்கம் முதல் முடிவு பிரிந்தும் நீர் எங்களோடு கூட இருந்து வாசம் செய்யும். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதி மகிமை உம்மைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜீவனும் இரக்கமுள்ள எங்கள் அன்பின் நல்ல பரம பிதாவே, ஆமேன். ஜெபித்து கொடுத்து என் அன்பு சகோதரிக்கு மிக்க நன்றி. இந்த நல்ல நேரத்தில் அன்பு சகோதரர் வெங்கல் பகுதியில் ஊழித்து செய்து கொண்டு வருகிற சகோதரர் எஸ் சார்லஸ் ஐயா அவர்கள் நமக்கு தேவ செய்தி கொடுக்கும்படியாய் அன்போடு கூட நான் மேடைக்கு அழைக்கிறேன். 17ஆம் ஆண்டு வேநீர்கால முகாமிலே கூடி வந்திருக்கிறதான கிறிஸ்துக்கள் அன்பான என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரையும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் துதிகன மகிமை சதா காலம் உண்டாயிருப்பதாக. இந்த 17வது ஆண்டினுடைய வேதாக முகாமிலே மிக ஒரு சிறந்த தலைப்பாக முன்னேறு என்கிற ஒரு கருப்பொருளை கொண்டு இந்த ஒரு வேதாகம முகாம் சிறப்பாக துவங்கி இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு குளிர்ச்சியான ஒரு இடத்துல நம் அனைவரையும் கொண்டு வந்து காலையில ஒரு நல்ல டிஃபன் கொடுத்து என்னென்ன வகையில என்னென்ன காரியங்களில கிறிஸ்துவுக்குள்ளாக முன்னேற வேண்டும் என்கிறதான தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக இந்த முன்னேறக்கூடிய ஆவிக்குரிய வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்ளும்படியாக இங்கே அமர்ந்திருக்கிறதான கதாநாயகர்கள் இறைக்கவி ஈகே நத்தானியல் ஐயா அவர்களுக்கும் கம்பீர குரலுக்கு சொந்தக்காரராகிய ஊழியர் ஆஸ்பி பாஸ்கர் ஐயா அவர்களுக்கும் அமைதியாகவே இருந்து எல்லா காரியத்தையும் சாதிக்கிறதான ஊழியர் இஎம் விக்டர்தாஸ் ஐயா அவர்களுக்கும் இந்த மூவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காக அவர்களுக்கு ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய செய்தியை நான் துவங்குகிறேன். முன்னேறு என்கிற கருவை கொண்டு எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு தீமையை வெறுப்பதில் முன்னேறு. அதற்காக வேதாகமத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகம புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் வாசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். இந்த வசன பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த குறிப்பான அந்த தலைப்புக்கான வசனம் அந்த வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும் என்று அந்த ஒரு வரிகளை கொண்டு இந்த வசன பகுதியிலே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தலைப்பை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். இதில் எப்படிங்க தீமையை வெறுப்பதில் முன்னேறு அப்படின்னு ஒரு காரியம் வந்து உண்மையே புரியலையே. நான் கூட அப்படிதான் யோசித்தேன். இந்த வசனத்துக்கும் இந்த தலைப்புக்கும் என்ன சம்மந்தம் இருக்கிறதுன்ற மாதிரி யோசித்தேன். முதல்ல எனக்கு ஐயா அவர்கள் ஒரு தலைப்பை கொடுத்திருந்தார், மன்னிப்பதில் முன்னேறு என்று சொன்னார். இதே வசனத்தில் மன்னிப்பதில் முன்னேறு என்கிற ஒரு தலைப்பை கொடுத்தார். பிறகு மறுபடியும் என்னிடத்தில்
ஒரு 2-3 நாள் கழிச்சு நான் இந்த வசன பகுதியை தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கூப்பிட்டு சொன்னாரு, எப்பா அந்த வசனத்துக்கும் அந்த தலைப்புக்கு சம்பந்தமே இல்லாமல் இருக்குது, நான் தலைப்பை உனக்கு மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீமையை வெறுப்பதில் முன்னேறு என்று போட்டுக்கு அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டார். யோசித்து பார்த்த ஒன்றும் புரியல. முதல்ல மன்னிப்பதில் முன்னேறணும்னு நிறைய விஷயங்கள் நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன், யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்ப தீமையை வெறுப்பதில் முன்னேறுன்னு சொல்லிட்டாரு. மறுபடியும் யோசித்து பார்க்கும் பொழுது அந்த வசனத்துக்கும் அந்த தலைப்புக்கும் ரொம்ப பொருத்தம் இருக்குது. தியானம் பண்ணும் பொழுது தான் அது தெரிந்தது. நீ நன்மை செய்தால் எவ்வளவு மேன்மை என்றும், நீ நன்மை செய்யாதிருந்தால் எவ்வளவு பெரிய சாபம் என்றும் இந்த தலைப்பில் நமக்கு ஒரு புதிய காரியங்களை புரிய வைக்கிறது. தீமையை வெறுப்பது என்பது நன்மை செய்வதற்கு சமம். தீமை செய்வது என்பது நன்மை செய்யாமல் இருப்பதற்கு, அதாவது பாவம் செய்வதற்கு சமம் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அப்ப தீமையை வெறுத்தால் அது நன்மை செய்வதற்கான அதற்கான சமமாக அது இருக்கிறது, அதுக்கு ஒரு காரியமாக இருக்கிறது. உதாரணமாக தாவீது சவுலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, சவுல் தாவீதுக்கு நிறைய தீமை செஞ்சார். நமக்கு எல்லாம் தெரியும். 1 சாமுவேலில் நாம் 17ஆம் அதிகாரம் அந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது நிறைய காரியங்களை நாம் வாசிக்க கவனிக்கலாம். சவுல் தாவீதுக்கு நிறைய தீமை செய்தார். ஆனால் தாவீது சவுலுக்கு ஒரு தீமை கூட செய்யவில்லை, எல்லாமே நன்மை மாத்திரம் தான் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்ப நன்மை செய்தால் எவ்வளவு மேன்மை இருக்கிறது என்பதற்கு தாவீது ஒரு சிறந்த உதாரணமாக இருந்திருக்கிறார். அதனாலதான் தாவீது ராஜாவாக தேவன் அவரை உயர்த்தினார், மேன்மையான ஒரு இடத்துல அவர் வைத்தார். அப்ப நன்மை செய்யும் பொழுது நமக்கு எவ்வளவு மேன்மை இருக்கிறது. அப்ப தீமை செய்தால் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் நமக்கு வரும் என்பதை குறித்து நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒன்று கேட்குறவங்களை பார்த்து, இங்க இருக்கிற நம்ம எல்லாருமே பொய் சொல்லாமல் இருக்கிறோமா? எப்பாச்சும் பொய் சொல்றதே கிடையாதுங்க. நான் பொய்யை வெறுக்கிறேன் அப்படின்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். பொய்யை நான் வெறுக்கிறேங்க, ஒருத்தரும் கை தூக்க மாட்டோம். ஒருத்தர் கூட கை தூக்கல. நான் பொய்யே சொல்றது இல்லைங்க. ஒருத்தர் கை தூக்கி நான் பொய்யை வெறுக்கிறேன்றாரு, ஆனா பொய்யே சொல்ல மாட்டேன் அப்படின்றவங்க. அப்ப பொய் சொல்லாமல் நம்மளால என்ன பண்ண முடியல, இருக்க முடியல. அப்ப பொய் என்பது நம்முடைய வாழ்க்கையில அப்படியே சேர்ந்து போச்சு. அதே போலதான் தீமையை வெறுப்பது என்பது கூட சில நேரங்களில் நாம் அதை விட்டு விலகுவதற்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனா தீமையை விட்டு விலக வேண்டும் என்று தேவன் நமக்கு சொல்லுகிறார். அதை வெறுத்திருப்பா, தீமையை வெறுத்து நீ முன்னேறு என்று சொல்லி தேவன் நமக்கு அவருடைய வார்த்தைகள் மூலமாய் சொல்லுகிறது நாம் கவனித்து பார்க்கலாம். 2 காரியங்களை உங்களிடத்தில் சொல்லி மிக சுருக்கமாக இந்த செய்தியை நான் நிறைவு செய்ய நான் விரும்புகிறேன். முதலாவது தீமை செய்யாதே என்கிற காரியத்தை குறித்து உங்களிடத்தில் நான் சொல்றேன். லேவியராகமம் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரன் மேல் பொறாமை கொள்ளாமலும் என்னிலே அன்பு கூறுவதைப் போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர் என்ற வசனத்தை நாம் அங்கே வாசிக்கிறோம். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரன் மேல் பொறாமை கொள்ளாமலும் எப்படி இருக்கணும்னு சொல்றாரு. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதை போல பிறனிடத்தில் நீ அன்பு கூறு என்று சொல்லுகிறார். அப்போ நம்முடைய தேவன் நமக்கு சொல்லுகிற காரியம், உன் சகோதரனிடத்தில் நீ அன்பாயிரு, தீமை செய்யாதே என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு இங்கே கற்றுக் கொடுக்கிறதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். நீதிமொழிகள் புத்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, தீமைக்கு தீமை சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தர் அவர் உன்னை ரட்சிப்பார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு சகோதரன் தமக்கு ஒரு தீமை செய்யும் பொழுது அதற்கு நானும் அவனுக்கு தீமை செய்வேன், ஏன்னா அவன் எனக்கு தீமை செஞ்சுட்டான். இன்னைக்கு சகோதரர்களுக்குள்ள தான் அது நடக்குது. குடும்பங்களில் உடன் பிறந்த சகோதரர்களுக்குள்ளே அவன் எனக்கு நல்லது செய்யல, அவன் எனக்கு கெட்டது செஞ்சான், நானும் அவனுக்கு கெட்டது செய்வேன். தீமைக்கு தீமை செய்யாதே. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தீமைக்கு தீமை சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார், அவர் உனக்கு பதில் சொல்லுவார். உனக்கு தீமை செய்யறவனுக்கு அவர் பதில் சொல்லுவாரு. அதுக்கு பதிலா நீ தீமை செய்யணும்னு நினைக்காத. அப்ப தீமை செய்யக்கூடாது என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிற, தீமைக்கு தீமை செய்யாதே என்று சொல்லுகிறார். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரத்தில் 29வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன், அவன் செய்கைக்கு தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாதே என்று வேதம் சொல்லுகிறது. அவன் எனக்கு என்ன செஞ்சானோ அதை தான் நான் செய்வேன்.
அவன் எனக்கு என்ன செஞ்சானோ அப்படிதான் நானும் அவனுக்கு செய்வேன். அப்படி செய்யாத, அப்படி செய்யக்கூடாது. அவனுக்கு நான் அப்படித்தான் சரி கட்டுவேன். அவன் எனக்கு எப்படி செஞ்சானோ அதுதான் அவனுக்கு நான் செஞ்சு அவனுக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லக்கூடாது. என்று தீமைக்கு தீமை செய்யாதே என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு தீமையை வெறுத்து முன்னேறி என்கிற விஷயத்தை தேவன் நமக்கு அங்கே வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தை அங்கே வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வென்று தீமையை வெறுத்து முன்னேற வேண்டும். தீமையை வெறுத்து நாம் முன்னேற வேண்டும் என்று சொல்லுகிறார். நீ தீமையினால் வெல்லப்படாமல் நன்மையினாலே தீமையை வெல்லு என்று சொல்லுகிறார். தீமைக்கு தீமை செஞ்சு நான் ஜெயிக்கணும்னு நினைக்க கூடாது. நன்மை செய்து நாம் வெற்றி பெறுகிறவர்களாக, அதிலே நாம் முன்னேறுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. தீமை செய்யாத, முதல்ல தீமை செய்து தேவனுக்கு பிரியமில்லை. உன் அன்பை அந்த இடத்துல காட்டு என்று சொல்லுகிறார். உன் சகோதரத்தில் உன் அன்பை காட்டு, உன் குடும்பத்தில் அந்த அன்பை காட்டு, உன் உடன் பிறந்தவரிடத்தில் அந்த அன்பை காட்டு. தீமைக்கு தீமை செய்யாதே. நீதிமொழிகள் 25 வாசிக்கிறோம். 21வது வசனத்திலே, உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு புசிக்கு ஆகாரம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு தண்ணீர் கொடு. அவனுக்கு கொடுப்பேன் நான், என் கையால பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன் அவனுக்கு. அவ்வளோக்கா வாஸ்படியான வட்டமே பார்க்கணும். செல்லாத உன் சத்துரு உனக்கு தீமை செய்தவன் உன்னிடத்திலே வந்து பசியா இருக்கிறேன் என்று கேட்கும் பொழுது அவனுக்கு ஆகாரம் கொடு, அவன் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு தாகத்துக்கு தண்ணீர் கொடு. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இதுதான் தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறார். தீமைக்கு தீமை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார். தீமையை வெறுத்து முன்னேறும்படி செய்கிறார் சொல்லுகிறார். 1 பேதுருவின் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தீமைக்கு தீமையும் உதாசீனத்திற்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். தீமைக்கு தீமையை, உதாசீனத்திற்கு உதாசீனத்தை நான் சரி கட்டுவேன். மல்லுக்கு நிற்காத, நான் விடமாட்டேன் அப்படின்னு நிற்காத. அவனை நான் சாவர வரை மறக்க மாட்டேன்னு நினைக்காத, சொல்லாத. அவர்களுக்கு அதற்கு பதிலாக நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து அவர்களை ஆசீர்வதியுங்கள். சரி கட்ட நான் நினைக்க கூடாது. அப்படி என்று சொன்னால் நாம் தீமை செய்யாதபடிக்கு, தீமை வெறுத்து நாம் முன்னேறுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவனுடைய வார்த்தை, தேவன் அப்படித்தான் நமக்கு சொல்லி இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 44வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, உங்களை சத்துருக்களை உனக்கு தீமை செய்கிறவர்களை என்ன பண்ணுங்க, சிநேகிப்பா, அன்பு செலுத்த அவனிடத்தில். இயேசு கிறிஸ்து அதுதான் காண்பித்தார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பை அவருக்கு விரோதமாய் எழும்பினிடத்தில் தன் அன்பை காண்பித்தார். பிதாவே இவர்களை மன்னியும், தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும், நாம் அனைவரும் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து யாருக்கும் ஒரு தீமையும் செய்யவில்லை. அவர் நன்மை செய்யும்படியாக இந்த உலகத்திலே வந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. அந்த வேதத்தை விசுவாசிக்கிறேன், அந்த வேதத்தை வாசிக்கிறேன், அந்த வேதத்தை நம்புகிற நீங்களும் நானும் கூட நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். தீமையை வெறுத்து முன்னேறுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று உன் சகோதரனிடத்தில் உன் அன்பை காட்டு என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷனுக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் என்று தீமையை வெறுத்து முன்னேறு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷனுக்கு முன்பாகும். ஆனா நம்ம குடும்பத்திலே நம்ம அதை செய்யறது கிடையாது. அன்னை எப்ப சாவான், திண்ணை எப்படா காலியாகும்னு காத்துனுக்கிறோம். ஏன்னா அவன் இருக்கிற வரையும் என்னால் ஒண்ணுமே செய்ய முடியலன்னு நினைச்சுக்கின்னு அவன் எப்படா சாவான்னு காத்துனுக்கிறோம். அது தவறு, அது தவறான எண்ணம். தீமையை வெறுக்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை எல்லாருக்கும் முன்பாகும் யோக்கியமானவைகளை செய்ய நாட வேண்டும் என்று தேவன் நமக்கு எச்சரிக்கிறார். நீதிமொழிகள் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் வாசிக்கும் போது, உன் சத்துரு உனக்கு தீமை செய்தால் உன் சத்துரு எப்பொழுது விழுவான் என்று சந்தோஷப்படாதே, அவன் விழும் பொழுது சந்தோஷப்படாதே, அவன் இடரும் பொழுது உன் இருதயம் களி கூறாதிருப்பதாக. என்ன பண்ணுவோம் தெரியுமா? 1 தெரியும் எனக்கு,
காத்துன்னு இருந்தோம். சொல்லுவோம், கடவுள் இருக்காருப்பா, பத்தி அவனுக்கு என்ன நடந்தது, சந்தோஷப்படாத. அது தீமை செய்வதற்கு சமம், அவனை வெறுப்பதற்கு சமம். அப்படிப்பட்ட காரியத்தை நாம் செய்யக்கூடாது. உன் இருதயம் சந்தோஷப்படாமல் இருப்பதாக என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். அப்போ தீமையை வெறுத்து நன்மையை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து இரண்டாவது காரியத்துக்கு நான் கடந்து போகிறேன். யோவான் சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 29வது வசனம். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும். இந்த காரியத்தில் நாம் புறப்பட போறோன்றதை நம்ம தான் முடிவு பண்ணோம். நம்ம தீமை செஞ்சுட்டே போய் அப்புறம் எழுந்திருக்க போறோமா, இல்ல தீமையை வெறுத்து நன்மை செய்து நாம் தேவனோடு கூட எழுந்திருக்க போறோமா? எப்படி எழுந்திருக்க போகிறோம்? எப்படி எழுந்து நாம் எங்க போக போகிறோம்? கிறிஸ்தவர்களுக்கு பொதுவாக நம்ம சொல்றோம், மறிச்சிட்டாங்கன்னா கிறிஸ்து வரும்பொழுது அவர்கள் முதலாவது எழுப்பப்படுவார்கள். நன்மை செய்தவர்களுக்காக எழுப்பப்படக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறது, தீமை செய்தவர்களுக்காக எழுப்பப்படக்கூடிய ஒரு காரியம் இருக்குது. அது கிறிஸ்தவர்களுக்கு தான் இருக்கிறது. ஏன்னா வேற ஆளுகெல்லாம் கிடையாது. நம்ம எப்படின்றது நம்ம தான் முடிவு பண்ணோம். நம்ம தான் முதலாவது அதை யோசித்து பார்க்க வேண்டும். தீமையை வெறுத்து முன்னேற கூடிய காரியங்களில் ஒரு கிறிஸ்தவர்களாக நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. தீமை செய்யக்கூடாது என்று தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், விரும்புகிறார். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 19வது வசனம் 27வது வசனம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 19வது வசனம் 27வது வசனம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 19வது வசனம் 27வது வசனம். நீதி ஜீவனுக்கு ஏதுவாகிறது போல், நீதி ஜீவனுக்கு ஏதுவாக இருக்கவும் தீமையை பின்தொடர்கிறவன் தீமையை பின்தொடர்கிறவன் மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறான். தன் வீட்டை கலைக்கிறவன் காற்றை சுதந்தரிப்பான். மூடன் ஞானம் உள்ளவனுக்கு அடிமையாவான். பிரியமானவர்களே, நாம் எந்த நிலையிலே நாம் இருக்கிறோம் என்பதை இந்த வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. தீமையை வெறுக்க வேண்டும், நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தீமையை வெறுத்து நாம் முன்னேறுகிறவர்களுக்கு ஒரே ஒரு காரியம், நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, தீமையை வெறுத்து முன்னேறு. தீமை செய்யாத, இப்ப தீமையை வெறுத்து முன்னேறு. தீமையை வெறுத்துருப்பா, தேவனுடைய வார்த்தை அப்படிதான் சொல்லுது. தீமை செய்யாதன்னு சொல்லுச்சு, இப்ப தீமையை வெறுத்துரு. வெறுத்தனா நீ முன்னேறலாம். எப்படி வெறுக்கலாம்? நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையும் அகந்தையும் தீய வழியும் புரட்டனாவையும் நான் வெறுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதெல்லாம் அவருக்கு பிரியமில்லை. ஆனா தீமையை வெறுக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு சொல்லிட்டு, இதெல்லாம் கூட நான் வெறுக்கிறேன்பா, நீ வெறுத்துரு. நீ வெறுத்துட்டீனா நீ முன்னேறலாம். எனக்கு பயப்படுகிற பயம் உனக்கு இல்லை இருந்தால், என்னுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை விசுவாசமும் உனக்கும் எனக்கும் இருந்தால், அது தீமையான காரியங்களை வெறுத்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் மற்ற காரியங்களிலே நாம் முன்னேறுகிறவர்களாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் மனுஷன் தீமையை விட்டு விலகுகிறான் என்று சொல்லுகிறது. நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினாலே நாம் தீமையை விட்டு விலகுகிறோம். அப்ப கர்த்தருக்கு நம்ம பயந்தா தான் தீமையை விட்டு விலக முடியும். தேவனுக்கு பயம் இல்லை, தேவனுடைய வார்த்தை மீது நமக்கு பயம் இல்லைன்னா நாம் தீமையை விட்டு என்ன பண்ண முடியாதுங்க, விலக முடியாது. நாம் தீமை செய்கிறவர்களாக இருந்தால் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது, முன்னேற முடியாது. நம்ம முன்னேறணும் அப்படின்னா, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னா, தேவன் நம்மை உயர்த்தணும்னு சொன்னா, தேவன் நமக்கு நன்மை செய்யணும்னு சொன்னா, தேவன் நம்முடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை தேவன் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையின்படி தீமையை வெறுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படி செய்யும் பொழுது, அவருக்கு பயந்து அதை செய்யும் பொழுது நம்முடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு பெருகும். சங்கீதத்தின் புத்தகம் 97வது சங்கீதம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள். கடவுள் மேல அன்பு இருக்குதா நமக்கு? யாருக்கெல்லாம் கடவுள் மேல அன்பு இருக்குது? எல்லாருக்குமே அன்பு இருக்குது இல்ல? அப்ப தீமையை வெறுத்துருங்க. தீமை செய்யாத முன்னேறிடலாம். கர்த்தரில் அன்பு கூறுகிற தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்கனின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். துன்மார்கனுடைய கைக்கு நாம் தப்பித்துக் கொள்ளலாம். தீமையை வெறுத்து விட்டால், கர்த்தருக்கு பயப்படுகிற நீங்களும் நானும் தீமையை வெறுத்து விட்டால்,
குர்மானுடைய கைக்கு தேவன் நம்மை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, முது வலது புறமாவது முது இடப்புறமாவது சாயாதே உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த பக்கம் இந்த பக்கம் என்ன பண்றதுன்னு தெரியாத கஷ்டப்படாத, தீமையை வெறுத்துரு, நீ முன்னேறலாம். தேவன் உன்னை உயரத்திலே கொண்டு வருவார். எப்படி ஜெபத்தை சரியாய் செய்யும் பொழுது, தைரியமாய் செய்யும் பொழுது நீ உன்னுடைய வாழ்க்கையில தானியேலை போல முன்னேறலாம் என்று சொன்னாரோ, அது போல தீமையை வெறுக்கும் பொழுது நம்ம முன்னேறலாம். தேவன் நம்மை உயர்த்திடுவாரு, ஆசீர்வச்சிடுவாரு, நன்மை செஞ்சிருவாரு, நம்ம குடும்பத்தை ஆசீர்வச்சிடுவாரு. தீமைக்கு தீமை சரி கட்டுவேன் என்று எதிர்த்து நிற்காதே, கங்கணம் கட்டின்னு சுத்தாத, கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ரோமர் 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே, உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். தீமை செய்வதில் நம்ம எப்படி இருக்கணுமா, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கணும். இப்போ நம்மளை கேட்டால் என்ன சொல்லுவோம், எப்படிலாம் தீமை செய்யலான்னு ஒரு பட்டிமன்றம் வச்சா சும்மா அப்படியே அடிச்சு தள்ள மாட்டான். எப்படியெல்லாம் செய்யலாம், அவனுக்கு என்னென்ன செய்யலாம், சும்மா அப்படியே சரளமாக சொல்லி அது பாட்டுன்னு சொல்லிக்கினே இருப்போம். அவன் தீமை செய்யறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைங்க, எனக்கு தீமை செய்ய தெரியாதுங்க அப்படின்றதுக்கு உதாரணம் கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், ஆனால் தீமை செய்யறதுக்கு என்ன கேள்வி, நான் சொல்கிறேன், தீமை செய்யாமல் இருக்கிறதுக்கெல்லாம் என்ன கேட்காத, அது தேவனுடைய விருப்பம் இல்லை. தீமையை வெறுத்து நாம் முன்னேற வேண்டும் என்று, நாம் தீமைக்கு பேதைகளாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்முடைய கீழ்ப்படிதல், நம்முடைய விசுவாசம் தேவனுக்கு தெரிந்திருக்கிறது. எனவே 3 யோவான் 11வது வசனத்திலே வாசிக்கிறோம், பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவனை தேவனை காணவில்லை. தீமை செய்கிறவன் தேவனை பார்க்கவே முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். தீமை செய்கிறவனை தேவன் பார்க்கவே முடியாது. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், அவன் முன்னேறி கொண்டே இருப்பான், அவனுடைய வாழ்க்கை முன்னேறி கொண்டே இருக்கும், அவருடைய குடும்பம் முன்னேறி கொண்டே இருக்கும், அவருடைய குடும்பத்தில் எல்லாரும் முன்னேறி கொண்டே இருப்பார்கள், தேவன் அவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். நீதிமொழிகள் 16:17 இப்படியாய் வாசிக்கிறோம், தீமையை விட்டு விலகுவதை செம்மையானவர்களுக்கு சமானமான பாதை, தன் நடையை காத்து நடக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்க. நம்ம எல்லாம் செம்மையானவர்களாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எனவே நாம் தீமையை விட்டு விலகி முன்னேறும்படியாக, தீமை செய்கிறதை மறந்து தீமையை வெறுத்து முன்னேறுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கடைசியாக சங்கீதம் 37:27 வாசிக்கிறோம், தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தீமையை விட்டு விலகி நன்மை செய், நீ என்றென்றைக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். அதே சங்கீதம் 34:14 சொல்லுகிறார், தீமை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் என்று சொல்லுகிறார். தீமை விட்டு விலகி நன்மை செய், தீமை செய்யாதே, நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள், தொடரு. தீமை விட்டு விலகி முன்னேறு, தொடரு என்று சொன்னால் முன்னேறு, அதை பின்பற்று என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் உண்டாயிருக்கும், நம்முடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும், பார்க்குறவங்களாம் பொறாமப்படுற அளவுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா தீமையை வெறுக்கிறவர்களாக ஒரு கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதம் தான். கடைசியாக நான் 2 வசனத்தை உங்களிடத்தில் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 11வது வசனம் மற்றும் 13வது வசனத்தை ஒருவர் வாசித்து கொடுக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 11வது வசனம் 13வது வசனம், பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். பொல்லாப்பை விட்டு நீங்கி சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். பொல்லாத அந்த தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய பழகுங்கள், அன்பு செலுத்த பழகுங்கள். உன் சகோதரத்தில் அன்பு செலுத்து, உன் குடும்பத்தில் அன்பு செலுத்து, உன்னுடன் பிறந்தவனிடத்தில் அன்பு செலுத்து, உன்னுடன் கிறிஸ்துக்குள்ளான சகோதரனிடத்தில் அன்பு செலுத்து, அதை தொடர்ந்து பின்பற்றி கர்த்தர் உன்னை உயர்த்துவார். 13வது வசனம், நீங்கள் நன்மையை பின்பற்றுவீர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யாருமே எனக்கு நான் நன்மை செஞ்சா எனக்கு யாரையா தீமை செய்ய போறான்? அப்போ தீமையை நான் செய்யலைன்னா நான் எப்படி இருக்கேன்னு அர்த்தம்? நான் முன்னேறி கொண்டே இருக்கிறேன், என்னை தேவன் ஆசீர்வதிக்க என்னை முன்னேற செய்து கொண்டே இருக்கிறான்னு அர்த்தம். வாசிங்க. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது. அவ்வளவுதான்.
தீமையை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. அவ்வளவுதான், ஒரு எண்ணமே கிடையாது. நம்ம ஜெபத்தை கேட்டு நம்மை தேவன் தீமை வெறுக்கிறவர்களாக இவர்களை முன்னேற செய்ய வேண்டும் என்று நினைத்தால், நாம் நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால், தீமை வெறுக்கிறவர்களாக தீமை செய்யாதவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கடைசியாக ரோமர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக, தீமை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களை முன்னேற்றுவார். நீங்கள் முன்னேறி கொண்டே இருப்பீர்கள். தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமை செய்வது அவருக்கு பிரியமில்லை. தீமை வெறுப்பதே அவருக்கு பிரியம். தீமை செய்யாதீர்கள், நன்மை செய்யுங்கள், முன்னேறுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். என்றென்றைக்கும் தேவன் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதித்து என்றைக்கும் ஆசீர்வாதத்தோடு கூட முன்னேற செய்வார் என்று சொல்லி இந்த செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். உங்கள் பொறுமையான கவனத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த என் அன்புக்குரிய ஐயா அவர்கள் மூவருக்கும் என்னுடைய மீண்டுமாக என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே உங்களிடம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவ செய்தியை மிக அழகாக கொண்டு வந்த என் அன்பான சகோதரர் எஸ் சார்லஸ் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. உண்மையாகவே இப்படித்தான் நீ பலி செலுத்த வேண்டும் என்று தேவன் யாருக்கும் ஆரம்பத்தில் சொல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் அந்த நிலைமையிலேயும் ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த இந்த அருமையான ஆபேல் அவருடைய காணிக்கையை அங்கீகரிக்கும்படியான முதல் காணிக்கையை செலுத்தினவர். உண்மையாகவே இரத்த சாட்சியாக அவர் மரித்தவர். அந்த நேரத்தில் தான் காயினிடத்திலே தேவன் பேசுகிறார், நீ அந்த ஆபேலை கொலை செய்த நிமித்தம் தேவன் வேதனைப்பட்டு நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று சொல்லி அவர் சொன்னார். உண்மையாகவே ஆரம்பத்தில் தானியேல் உண்மையாக ஒரு ஜெபத்திலே முன்னேறுகிறவராக இருந்தார். இரண்டாவது செய்தியாகிய தீமையை வெறுப்பதே, அதில் நாம் முன்னேற வேண்டும் என்பதை குறித்த ஒரு நல்ல செய்தியை வேத வசனங்களை கொண்டு நம்மோடு கூட பேசினார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்வதைப் போல, ஒருவன் தேவனுடைய வாக்கின்படி போதிக்க கடவன் என்று சொன்னார். அப்படியாக வேத வசனங்களை கொண்டு ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியலோடு சம்மந்தப்படுத்தி பேசின என் அன்பு சகோதரிக்கு மிக்க நன்றி. விசேஷமாக தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நாம் தீமையை நன்மையினாலே வெல்ல வேண்டும் என்று பவுல் 12ஆம் அதிகாரம் ரோமர் நிருபத்தில் 21ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். நாம் தீமைகளை வெறுக்கிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாக யார் இருக்க முடியும்? ஆகவே நாம் தீமைகளை வெறுப்பதில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று சொல்லி ஒரு நல்ல செய்தியை என் அன்பு சகோதரர் அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அவருக்கு உண்மையாகவே நான் நன்றிகளை தெரிவிக்கிறேன். தேவன் அவரையும் அவர் செய்கிற விசேஷமாய் பெங்கல் பகுதியில் செய்கிற ஊழியத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக தொடர்ந்து ஜெபத்திலே அவர்கள் நினைவு கூறுங்கள். இந்த செய்தியை கேட்ட நம் அனைவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும், செய்தி கொடுத்த சாருடைய குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக கவரப்பேட்டை பகுதியில் ஊழியத்தை செய்து கொண்டு வருகிற அன்பு சகோதரர் பவுல்ராஜ் அவர்களை நான் அன்போடு கூட ஜெபத்திற்காக அழைக்கிறேன். அன்பு சகோதரர் பவுல்ராஜ் அவர்கள் வந்து ஜெபித்து கொடுக்கும்படியாக அன்போடு கூட அழைக்கிறேன். ஜெபம் செய்வோம். சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற பரலோகத்தின் தூய பிதாவே, மனமகிழ்ச்சியான புதிய நாள் எங்கோ இருந்த எங்களை இந்த குளிர்ச்சியான மலை பிரதேசத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர். நாங்கள் மனமகிழ்ச்சியோடு வேதத்தை கற்றுக்கொள்ளவும் ஆராய்ந்து பார்க்குமான இந்த நல்ல நாளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த சகோதரர்களை, அவருடைய வாஞ்சைகளை நீர் கண்டறிந்து அவர்களுக்கு பதில் செய்யும் விதமாக நீர் அவர்களை ஆசீர்வதியும். தங்களுடைய வேலைகளை, வீட்டை, குடும்பத்தை விட்டொழிந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும்படியாக, வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்படியாக, இந்த குளிர்ச்சியான மலை தேசத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து காத்து கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். எவ்வளவு மனமகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு பாதுகாப்போடு வந்தோமோ அதே போல நாங்கள் திரும்ப மட்டும் உம்முடைய சமூகம், உம்முடைய பார்வை, உம்முடைய கண்கள், உம்முடைய கரம் எங்களோடு பயணிக்கும்படியாக, எங்களை காண்கிறவைகளாய் இருக்கும்படியாக, எங்களை ஏந்தி கொள்ளுகிறவைகளாய் இருக்கும்படியாக நீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். துவக்கம் முதல் முடிவு பரியந்தும் உம்முடைய பிரசன்னம் யாவருக்கும் விளங்கும்படி நீர் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். இப்பொழுது தேவனுடைய வார்த்தைகளை பேசின அன்புக்குரிய சகோதரர் சார்லஸ்
அவருடைய குடும்பம், அவர் செய்கிற ஊழியங்கள், அவரை சார்ந்திருக்கிற மக்கள் யாவரையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஜெபித்து கொடுத்த அன்பு சகோதரருக்கு மிக்க நன்றி. எங்கள் பொறுமைக்கு மிக்க நன்றி.